ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தைப்பூசத்துக்கு வந்து கோவிலுக்கு கிளம்பியாச்சு, முருகர் கோவிலுக்கு. காலையிலேயே எல்லோரும் போயிட்டு வந்திருப்பீங்க. நாங்கள் வந்து ஈவினிங் ஆச்சு, இப்போ தான் கிளம்புறோம். பக்கத்தில் இருக்க திட்டமலைக்கு தான் போகலான்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா அருள்மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு, ரெண்டு கோவிலுமே பக்கம் தான், அருள்மலைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. நான் திட்டமலை போகலான்னு ஆசையாக இருந்தேன். சரி, இப்போ வந்து அருள்மலைக்கு தான் கிளம்புறோம். அம்மா முன்னாடி போயிட்டாங்க, கோபம் லேட் ஆகிடுச்சுன்ட்டு. ஏன்னா ஆடு மாடு வந்து பார்க்கணுன்ட்டு லேட் பண்ணிட்டீங்கன்ட்டு முன்னாடி கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் 4 பேர் கிளம்புறோம். நானும் சக்தி குழந்தைங்களாம் கிளம்புறோம். ஓகே, வாங்க போய் அப்படியே எங்களோட சேர்ந்து நீங்களும் முருகனை தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆராதனா, இங்கே பாரு. ஆராதனா, சுகாஷ், வாருங்கள். ஃபோன் பைத்தியங்கள் 2. அது யாரு? ஆராதனா, சுகம். வெய் ஃபோனை வெய். சரி, இங்கே இரு, நாங்கள் வந்துடுறோம். போயிட்டு பாய். ஃபோன் வாங்கணும் கழுகை. ஓகே, கிளம்பலாம். இங்கே வாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக. 33ஆம் ஆண்டு அன்னதான திருவிழா. வரும் ஃப்ரெண்ட்ஸ், தேர் முன்னாடியே. ஆமாம், காலையிலேயே பாதி பேர் காவடியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு குரூப் வருது, கூட்டம். காலையில் இதை விட சரியான கூட்டம் இருக்காங்க, வந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு காவடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. தேர் வருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். வாங்க கும்பிட்டு வரலாம். நீங்கள் அப்புறம் வா சுகாஸ். கலசத்தை பார்த்து, கலசத்தை பார்த்தீங்களா? போங்க, இறங்குங்கள் இறங்குங்கள். பாருங்க, முருகர் அழகா இருக்கிறாரா? இப்போ ஒரு செம சுகாஸ், வேற லெவலுக்கு. சுகாஸ் அங்கே நில்லு, அங்கே நில்ற. வீடியோ எடுத்துக்கோன்னா எப்படி சுகாஸ் எஸ்கேப்பாரு? நில்லு, உன்னுடைய கெட்டப்பு காட்டுறேன். டீ 2 பச்சியும் நீ தான் கீழே போட்டியா? இந்த பிள்ளைக்கெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் வேஸ்ட் பண்ணுறதுக்குனே வந்து சேர்ந்துருக்குது எனக்கு. வேலை இப்போ சும்மா நடிக்காத, டென்ஷன் ஆயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து தேநீரும் பஜ்ஜியும் கொடுத்துட்ருக்குறாங்க. வருஷம் வருஷம் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்புறம் மசாலா சுண்டல் கொடுப்பாங்க, வடை கொடுப்பாங்க. அங்கங்கே வந்து போன டைம் அந்த சைடு கொடுத்தாங்க, இந்த டைம் இந்த சைடு. கரும்புங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பொங்கலுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கரும்பு நான் பார்க்கல. பொங்கல் டைமில் கூட இப்படி ஃப்ரெஷ்ஷான கரும்பு பார்க்கல. அந்த சைடு கடைகள்லாம் இருக்குது, வாங்க அப்படியே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாமி கும்பிட்டு டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு அடுத்தது வேடிக்கை பார்க்குற கிளம்பியாச்சு. பார்க்கலாம். அவர் ஸ்டேட்டஸ் எல்லாம் எனக்கு வரதில்லை. அந்த ரோஸ் வாங்கலாமா சுகாஸ்? அந்த ரோஸ் செடி வாங்கலாமா? டேலியா பூவெல்லாம் இருக்குது சுகாஸ். டேலியா பூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வா, இதுதான் சொல்கிறேன். இதுதான் டேலியா தான் எனக்கு அது. ஆமாங்க, வாங்கலாம். இந்த ரோஸ் அழகாக இருக்குது, அது வாங்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக கரும்பு. ஹல்வா ஹல்வா அல்வா அல்வா அல்வாத தம்பி, அல்வா வாங்கி தரேன். பொம்மை கடை பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அப்படியே ஒரே அப்பு தான், சப்புன்னு அப்பிடுவேன். போ, பொம்மையே வாழ்க்கையில் வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறப்போ ஓடுங்க.
ஒரு டைம் நாம் வந்து அத்தை மாமா எல்லாம் வந்தோம் ஞாபகம்தா வந்து எல்லாம் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்தோம் நைட்டு. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சத்தி இப்படி கோவப்படுவார். சாப்பிட்றதுக்குன்னா ரெடி ஃபர்ஸ்ட் ஆள். ஓகே அன்னதானம் அன்னதானம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட கிளம்பிட்டோம். லைனில் நின்றுட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு. புளி சாப்பாடுமே வாழைக்காய் பொரியல். அங்கே வருங்க அந்த சைடெலாம் தூளி. ஏய் பேங்க்ல இருக்கிற கீழே விழுந்துருக்கோம்னு. தூரி ஆடிடுவீங்க மேடம். அப்படியே ஆடுன்னு அதில் நீ விளையாடிடுவ. வேடிக்கை தான் பார்ப்பேன். ஏறவே மாட்டேன். நீ கூச்சப்பட்டுட்டு அப்படியே நின்றுக்குவேன். வடக்கம் நடைய பாருங்க எப்படின்னு. கடையெல்லாம் நிறைய இருக்குங்க. பயங்கரம். நில்லு. இந்த சைடு அவங்க கல்லு கட்டின வரைக்கும் தூரம் வரைக்கும் கடையா. இந்த சைடு ஃபுல்லாக கடைங்க. காவடி கோயிலை சுற்றி வந்துருக்குறாங்க. கரெக்டாக போவாங்கன்னா நம்ம வந்து நிற்கும். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வேடிக்கை பார்க்கலான்னு இவங்க அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. காவடி எட்டு வந்து பார்க்கலான்னா வீட்டுக்கு எப்படா கிளம்ப கொண்டு இருக்கிறாங்க. வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு இந்த லைட்டு செட்டிங். இப்போ நல்லா தெரிய மாட்டேங்குது. பால் குடம் காவடி காலையில் இப்போ பயங்கரம். சிங்காரம் முருகர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறோம். சுபாஷ்க்கு எதுவும் வாங்கி கொடுக்கலையும் வருத்தம். ஏன் சுபாஷ் ஓரமாக நில்லுன்னு சொன்னாங்க. உனக்கு என்னம்மா வருத்தம்? என்ன வருத்தம்? இந்த அணில் பல்லுக்கு என்ன வருத்தம்? அணில் பல்லுக்கு நீங்கள் மத்தியானமே ஆயாட்ட எண்ணெய் மாட்டிட்டீங்கள பொம்மை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு. ஆடாது